Taste the Daily. சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய ஸ்டாலின் அரசு அறவழியில் போராடும் அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரியலூரில் காவல்துறையினர் செய்த அராஜகங்கள் குறித்து நமது செய்தியாளர் அப்துல் பாரி வழங்க கேட்கலாம். வணக்கம் அப்துல் பாரி, விவரங்களை பதிவு செய்யலாம். அரியலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அப்துல் பாரி வழங்க கேட்கலாம். வணக்கம் அப்துல் பாரி, விவரங்கள். வணக்கம் உமேஷ். அரியலூரில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அரியலூரில் தடையை மீறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை காவல்துறையினர் காலை முதலே அனுமதி மறுத்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டியும், திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெருகிவரும் பாலியல் துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் அரியலூர் அண்ணா சிலை அருகே இன்று தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அரசு தலைமை கூடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கழக துணை கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான இளவரசன், உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் இளவழகன், மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமஜெயலிங்கம், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிமுகவினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். காவல்துறையினர் காலை முதலே கடும் தடை விதித்திருந்த நிலையில் அதிமுகவினர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கோடாவுமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் அண்ணா சிலையின் மேலே ஏறி கண்டன கோஷங்கள் எழுப்பி அதிமுகவினர் உற்சாகப்படுத்தி வந்தனர். மேலும் இந்த தடையை மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் கட்டுப்படுத்த முயன்ற நிலையிலும் அதிமுகவினர் திரளாக குவிந்ததால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வந்தனர். இந்நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அதிமுகவினரை கைது செய்வதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி தலைமையில் காவல்துறையினர் முன்னாள் அரசு தலைமை கோடா தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். பிற கட்சிகளில் ஆர்ப்பாட்டம் கைது என்றால் தானாக ஓடி ஒளிந்து கொள்ளும் நிலையில் அதிமுகவினர், மகளிர் அணியினர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தாமாக முன்வந்து வாகனத்தில் ஏறி கைதை ஏற்றுக்கொண்டு சென்ற முயன்றனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் அளவுக்கு மீறிய அதிமுகவினர் வந்ததால் காவல்துறையினர் அவர்கள் கைது செய்து ஏற்றிச் செல்ல வாகனங்கள் ஏற்பாடு செய்ய முடியாமல் தவித்து வந்த நிலையில் தனியார் பேருந்துகளின் மூலம் கைது செய்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி அப்துல் பாரி.